நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது 2026வது வீடியோ காணொளி. கருணாமிர்த யோகம். கருணாமிர்த யோகம்னா கருணையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக நம்ம மாறுவதற்கான பயிற்சி. கருணாமிர்த யோகம். யோகம்னா நம்ம இப்போ இருக்கிற தியானம், தவம் போன்ற வார்த்தைகளுக்கு மூல தமிழ் சொல்லது யோகம். ஒத்திருத்தல், கருணையை ஒத்திருத்தல், கருணையாக இருத்தல் என்ற ஒரு தன்மை. இந்த தியானம் எப்படி பண்ண போறோம்னா, முதல்ல ஒவ்வொரு படிநிலையிலா நம்ம போக போறோம். சின்ன சின்ன விஷயம் தான். 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7-8 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். இது பண்ணும்போது என்ன விளையும்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழும். இந்த இயற்கையானது அன்பும் கருணையுமானது. இயற்கையில் பிரதிபலித்து கொண்டிருக்கிற தன்மை என்பது அன்பும் கருணையும். இதை எல்லா உயிரினங்களும் அந்த தன்மையில் தான் இருக்குது. அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா, ரொம்ப நுட்பமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு காட்டு விலங்கு மற்ற விலங்கினங்களை அடித்து உண்ணும் விலங்கு கூட தனக்கு தேவையில்லை என்றால் உணவுக்கு அன்றி தேவையில்லை என்றால் எந்த உயிரினங்களும் துன்பப்படுத்துவதில்லை. அன்போடும் கருணையோடும் தான் பார்க்குது. மனிதன் அடிப்படையில் அன்பானவன், கருணை மிக்கவன், தனக்கு தான் மட்டுமே போதும் என்ற நிலையில் இருப்பவன் உண்மையில் பார்த்தா. அதனால தான் ஏதோ ஒரு வகையில் எல்லா விஷயங்களும், உலகியல் விஷயங்களும் நிறைவடைந்த பிறகும் அவனால் திருப்தி அடைய முடியல. ஏன்னா இந்த அன்பும் அமைதியும் கருணையும் விடுதலை உணர்வும் அவனுக்கு அடிப்படையில் இருப்பதால் அதை நோக்கி தான் அவனை பயணப்பட்டுக்கிட்டே இருக்கான். நோய் வாய்ப்படுவதற்கு காரணம் என்பது இந்த அன்பும் கருணையும் இல்லாதது. கருணை என்ற தன்மை இல்லாதது. கம்பேஷன், அன்பின் உச்சம் அப்படின்னு வச்சுக்கலாம். அன்பின் ஒரு அன்பு கூட ஒரு எல்லைக்கு மீறி போகும்போது அது கருணையாக மாறுகிறது. இப்போ இந்த தன்மையில் பார்க்கும்போது நம்ம இப்போ ஒரு கருணையாக இருக்கணும். எல்லாரோட கருணையாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் எல்லா மனிதன் மெச்சூர்டாகி ஒரு நுட்பமான தன்னை உணர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லா கலாச்சாரங்களிலும் கருணை தன்மை பழக்கியிருக்கிறாங்க. இல்லாதவங்களுக்கு பழக்கியிருக்காங்க. இருப்பவர்களை அதை ஆராதித்து அவர்களை வழிபட்டிருக்கிறார்கள். மாடர்ன் சயின்ஸில் இப்போ இருக்கிற அறிவியலில் இந்த கருணை உள்ளவனாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய நோய் எதிர்ப்பாற்றலும் நோய்கள் குணமாகுதலும் அந்த எல்லா சிக்கல்களும் மாறுவதும் கவனிச்சுட்டு இருக்காங்க. கவனித்து அதை பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பால் நம்மளோட சித்தர்களும் ஜென் குருமார்களும் சுஃபிகளும் புத்திஸ்டுகளும் வெவ்வேறு கலாச்சாரங்கள் இருக்கக்கூடிய தன்னை உணர்ந்த மகான்களும் இதை சொல்லியிருக்கிறாங்க. கருணையோடு பாருங்கள் அப்படின்னு. 2 பேர்கிட்ட நம்ம கருணையாக இருக்க முடியாது. இருக்க நம்ம பழகலை. யார் அப்படின்னா, முதல்ல யார்கிட்டலாம் கருணையாக இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, அன்பா கருணையாக இருக்க முடியும்னா அந்த குழந்தைகிட்ட பார்க்கும் போதே நமக்கு ஒரு கருணையும் அன்பும் இருக்கும். அந்த குழந்தைய பார்க்கும்போது 2 விதத்தில் நமக்கு ஒரு தன்மை வரும். குழந்தைகளும் நாமளும் இருக்கும் பொழுது ஒரு சேஃப்டி ஃபீலிங் இருக்கும் அந்த குழந்தைக்கு. அதே மாதிரி நமக்கும் ஒரு சேஃப் இருக்கும். ஐ ஆம் சேஃப் அப்படின்னு. அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு வெல்னஸ் பீயிங், அதாவது ஒரு ஆரோக்கியம், ஒரு நல்ல தன்மை, நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு தன்மை. அதுக்கப்புறம் ஒரு விடுதலை உணர்வு குழந்தைய பார்க்கும்போது. இதே விஷயந்தான் நம்ம பெட் அனிமல்ஸ் சொல்லக்கூடிய நாம் வளர்க்கக்கூடிய மிருகங்கள்கிட்டையும் நம்மக்கிட்ட இருக்கும், நமக்கு இருக்கும். அது மீது மிகுந்த கருணையோடு இருக்கும் குழந்தையும் மிருகங்கள். இந்த விஷயம் அப்புறம் தாவர இனங்கள் மீது நமக்கு இருக்கும். அதுக்கடுத்து நமக்கு உதவி செய்தவர்கள், நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள், இவங்க மேலாம் நமக்கு கருணையாக இருக்கும். வெளியில் இருப்பவர்கள் மேலே கூட நன்மையாக கருணையாக இருக்க முடியும். முதல்ல யார் மீது நமக்கு கருணையாக இருக்க முடியாதுன்னா, நம்ம ஒருத்தர் நமக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் கஷ்டப்படுறாருன்னா நம்ம போய் அவர்கிட்ட ஆசுவாசப்படுத்தி கருணையோடு அணுகிறோம். ஆனால் நம்ம மீது நம்ம கருணையாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா பல நேரங்களில் ஆராய்ச்சி பண்ணுறோம். இப்போ எதுக்கு துன்பம் வந்துச்சுன்னா எதனால் வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு முடிவு வரும், ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் தீர்ப்பு எழுதி கொடுக்குறோம் நம்ம மேலே. நம்ம
அதுக்கப்புறம் நான் போன பிறவில இப்படி பண்ணியிருப்பேன் போல இருக்குது. இல்ல இவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பண்ணதுனால தான், இந்த நிகழ்வு பண்ணதுனால தான் நான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, முதல்ல நம்ம மீது நம்ம கருணையாக இருப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முரண்களும், ஆராய்ச்சி மனப்பான்மையும், ஒப்பீடும், விவாதித்தலும், ஜட்ஜ்மெண்ட்ன்னு சொல்லக்கூடிய தீர்ப்பு எழுதிக் கொள்ளுதலும், வகைப்படுத்தி பார்த்து கொடூரமா நடத்திக்கிறோம். முதல்ல நம்ம மீது நம்ம கருணை உள்ளோ எதானா இருக்கட்டும், எந்த எந்த நிகழ்வுகளாலும் நம்ம நிகழ்த்தியிருக்கலாம். எந்த நிகழ்வுகள் இருந்தாலும், நீங்கள் உங்கள் மீது மிகுந்த கருணையோடு இருங்கள். ஐ ஆம் சேஃப் அப்படின்னு சொல்லி பழகுங்க. ஐ ஆம் வெல் அப்படின்னு, ஐ ஆம் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். சொல்லி பழகலாம். அதுக்கு அடுத்து யார் மீதுனா, நமக்கு கருணையா இருக்கிறேன் சார். குழந்தை மேல இருக்கிறேன், விலங்கினங்கள் மேல இருக்கிறேன், உறவினர்கள் மேல இருக்கிறேன், எல்லார் மேல இருக்கிறேன் சார். அவன் எனக்கு இது பண்ணிட்டான் சார், அவன் மீது நம்ம இருக்க முடியாது சார் அப்படின்னு ஒரு தன்மை இருக்கும். அவர்கள் மீது கருணையாக இருப்பது என்பது சாத்தியமில்லை. ஆனால் ஒரு விஷயம் பண்ணலாம். அவர்களை நினைவு கூறும்பொழுது கருணை, இந்த இந்த தியான பயிற்சி, இந்த ஓகம், இந்த ஓக பண்ணும்பொழுது, இந்த கருணாமிர்த ஓகம் பண்ணும்பொழுது, அவர்கள் நினைவு வரும்பொழுது, கருணை வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஐ ஆம் சேஃப், ஐ ஆம் வெல், ஐ ஆம் ஃப்ரீன்னு உங்களை நினச்சிங்க. அவர்களை நோக்கி பார்க்கும்போது அவர்களை கண்முன்னு எடுத்துகிட்டு வந்து யூ ஆர் சேஃப், யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லும். அதாவது நீங்கள் இவ்வளோ துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். உங்கள் மேலே காழ்ப்புணர்ச்சியோ, உங்கள் மேலே வெறி குண்டோ, இல்லாட்டி உங்கள் வீடு பழிவாங்கன்ற குணம் இருக்குதோ, அதெல்லாம் அந்த 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 உயிரினத்துக்கு, அந்த ஆத்மாவுக்கு துன்பம்தான். பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஐ ஆம் சேஃப், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் நல்லா இருக்கேன், நான் சுதந்திர உணர்வோடு இருக்கிறேன், சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு டெய்லி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 24 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உடலில் நோய் எதிர்ப்பாற்றல், மனதிற்கு இலகுவான தன்மை, உறவுகளின் மேம்படுதல், பொருளாதார சமநிலை, செழுமை, கடன் தானா தீருதல் போன்றெல்லாம் நடக்கும். இது பயிற்சி எப்படி அப்படின்னா, சாதாரணமாக உட்காந்துக்கிறோம். உட்காந்துட்டு மூச்சு ஒரு 6 செகண்ட் மூச்சு இழுக்கிறோம், 9 செகண்ட் மூச்சை வெளியே விடுறோம். 6 கவுண்ட்டு மூச்சு இழுக்கும் போது ஒரு 6ன்னு எண்ணிக்கை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6ன்னு 9ன்னு எண்ணிக்கை வெளியே விடுறோம். ஒரு 3 தடவை பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஹாலி ரெமடி முதல்ல போட்டுங்க. அதுக்கு ஹாலி ரெமடி போட்டு இதயத்தின் நடுவில், அதாவது விசுத்தி சக்கரான்னு சொல்லக்கூடிய தொண்டை குழியிலிருந்து இதயம் ஒரு 5 இன்ச்சு தள்ளி, இதயமும் நுரையீரலும் இணையும் மையப்புள்ளி, அந்த மையப்புள்ளியை நினச்சிக்கிறீங்க. ஹார்ட் சக்கராவை நினச்சிக்கிறீங்க. ஹாலியோட ரெமடி எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு முதல்ல நான் நல்லா இருக்கேன், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய பார்க்குறீங்க. அந்த குழந்தைய பார்த்து யூ ஆர் சேஃப், யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் வெல் அப்படின்னு சொல்கிறோம். இல்லாட்டி விலங்கினங்களை பார்த்து சொல்கிறோம். எதுன்னு வருதோ காட்சியை பார்த்து சொல்கிறீங்க. அதுக்கடுத்து ஒரு சர்க்கிளில் 2வது உங்களோட உறவினர்கள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்களை பார்த்து சொல்கிறோம். ஒரு 4-5 பேர் எடுத்துங்க ஃபஸ்ட் இனிஷியலாக. அதுக்கு அடுத்த கட்டத்தில் முதல்ல குழந்தைகள், அதுக்கடுத்து நமக்கு உறவினர்கள், நண்பர்கள், அதுக்கடுத்து தெரியாதவர்கள். நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அவங்க முன்னாடி பழக்கம் இருக்காது. நியூட்ரல் பர்சனை நம்ம எதிர்விடாக இருக்கலாம், அவங்க பார்ப்பாங்க, சிரிப்பாங்க, அவ்வளோதான். அவங்கள பற்றி டீட்டெயில் தெரியும். அவங்க மேலே அவங்கக்கிட்டேயும் அன்பாக கருணையாக இருக்கிறது, கருணையோடு பார்க்குறது. யூ ஆர் சேஃப், யூ ஆர் வெல், யூ ஆர் ஃப்ரீ அப்படின்னு. அதுக்கடுத்து நமக்கு எதிர்நடையாக செயல்படுபவர்களை நினைத்து, அதாவது ஒவ்வொருத்தரையும் மனதை கண் முண்டு எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி ஆமாம் அவர்களை இந்த மாதிரி சொல்கிறது. அது மாதிரி எதிர்நிலை வந்தவங்களை யூ 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 டோன்ட் சஃபர், நீங்கள் இவ்வளோ துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யூ ஆர் சேஃப், யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் வெல் அப்படின்னு நினச்சிட்டு இவ்வளோ துன்பப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே ஐ ஆம் சேஃப், ஐ ஆம் ஃப்ரீ, ஐ ஆம்
வெல் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறீங்க. இந்த தன்மையை டெய்லி ஒரு 5 நிமிஷம் பண்ணால் கூட போதும். இது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இப்போ இந்த தியானத்தை பண்ணுவோம். சாதாரணமான நிலையில் உட்காந்துக்குங்க. கம்ஃபர்டபுளாக உட்காந்துங்க. உட்காந்து பயிற்சி பண்ணுறதுன்றது ஒரு நல்ல விஷயம். சாதாரணமாக வந்து தொடையில் வந்து உங்களுடைய கைகளை 2 கைகளையும் வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுறீங்க. மூச்சு இழுக்கிறீங்க. ஒரு 6 கவுண்ட். மூச்சை விடும்போது 9 எண்ணிக்கையில் மூச்சை வெளியே தள்ளணும். இந்த மாதிரி 3 தடவை. அப்புறம் அப்படியே ஹார்ட் சக்கரா அப்படி வரும். இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த புள்ளி. ஹாலி மலர் மருந்தை, மலர் தீர்வை நினைத்துக் கொள்ளலாம். ஹாலி கான்ஷியஸ்னஸ். நினைத்துக்கொண்டு ஐ ஆம் சேஃப், ஐ ஆம் வெல், ஐ ஆம் ஃப்ரீ அப்படின்னு ஆழ்ந்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஐ ஆம் சேஃப், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் சுதந்திரமாக இருக்கிறேன். ஒரு நிமிஷம். முதலில் உங்கள் மீது நீங்கள் கருணையாக இருத்தல். எது செஞ்சிருந்தாலும் சரி, எந்த எண்ணங்கள் மனதுக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த விதமான பகுப்பாய்வும் இல்லை அனாலிசிஸ்ன்னு சிந்தித்தல் இல்லாமல், முரண் இல்லாமல் உங்களை நீங்கள் கருணையோடு பாருங்கள். அடுத்து குழந்தைகள், விலங்கினங்கள், செடி கொடிகள், அதை பார்த்து சொல்கிறோம். கண்ணை மணக்கண் முன் எடுத்துகிட்டு வாங்க ஒரு குழந்தைய, இல்லாட்டி ஒரு உயிரினங்களை. யூ ஆர் சேஃப், யூ ஆர் ஃப்ரீ, யூ ஆர் வெல். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள், நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள் அப்படின்னு குழந்தைய பார்த்து சொல்லும். அதே போல் அடுத்து நம்மளுடைய உறவினர்கள், நண்பர்கள், யாருன்னா ஒருத்தர் 2 பேர் எடுத்து யூ ஆர் சேஃப், யூ ஆர் வெல், யூ ஆர் ஃப்ரீ. வேணால் நிறுத்தி அவங்கள கவனித்து பார்த்து அதை சொல்லுங்கள்.
அடுத்து நியூட்ரல் பர்சன், அவங்க மேலே அன்பு அன்பு கருணை இருக்குது, ஆனால் நமக்கு ரொம்ப தெரியாது. ரொம்ப பழகாத ஒரு நபர்களை பார்க்குறோம், பார்த்துருக்கிற ஆள் மட்டும், இல்லாட்டி வெளியே இருக்கிற ஒரு ஆள் கூட அது அன்றைக்கி தான் பார்க்குறோம் அப்படின்ற ஆள் கூட நாம் பழகிறது. அதாவது இந்த கருணை காட்டுவது, கருணாமிர்த ஓகம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது கருணையோடு அவங்கள பார்க்கறது. யூ ஆர் சேஃப், யூ ஆர் வெல், யூ ஆர் ஃப்ரீ. அப்புறம் நமக்கு நீங்கள் இல்லாட்டி அவர்கள் நம்மை எதிராக பாவிப்பவர்கள், அவரிடத்துல அவரை நல்லா ஆழ்ந்து பாருங்கள். நீங்கள் இவ்வாறு துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டோன்ட் சஃபர் லைக் திஸ். யாரானாலும் இருக்கட்டும், யூ ஆர் சேஃப், யூ ஆர் வெல், யூ ஆர் ஃப்ரீ. நல்லா ஆழ்ந்து சொல்லுங்கள். நிறுத்தி நிதானமாக ஒவ்வொன்றும் செய்யும் போதும் நிறுத்தி நிதானமாக செய்து பழகுங்கள். இந்த நிகழ்வுகள் இந்த மாதிரி அகக்காட்சியை பார்த்து இந்த வாசகங்கள்லாம் சொல்லும் பொழுது நீங்கள் நன்றாக இருக்கிறீர்கள், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு அவங்கள சொல்கிறீங்க. உங்களோட எண்ணம் இதயத்திலிருந்து நீங்கள் இந்த தியானத்தை பண்ணுங்கள். இதயத்தின் வாயில், இதயத்தின் வழியாக, கருணையின் வழியாக பண்ணுறோம். கருணையை பழக்குதல் அது. ஐ ஆம் சேஃப், நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். ஐ ஆம் வெல், நான் நன்றாக இருக்கிறேன். ஐ ஆம் ஃப்ரீ, நான் சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு கருணையோடு எல்லாத்தையும் பாருங்கள். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும், எல்லா நிகழ்வுகளையும், எல்லா விஷயங்களையும் பாருங்கள். நிறைவு செய்து கொள்ளுங்கள். இதை அப்பப்போ பயிற்சி பண்ணி பாருங்கள். அது பயிற்சி பண்ண 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 நமக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடப்புவதை பார்ப்போம். கருணையாக இருப்பது தான் வந்திருக்கோம். அதை நினைவு கூறுறோம். நம்ம திரும்பவும் ஒரு இடத்துல நினைவு கூறுறோம். அது கருணாமிர்த ஓகம், கருணை பழகுதல்.